ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் தேவனுடைய நாமங்களில் ஒன்றை நாம் தியானிக்கவிருக்கிறோம். தேவனுக்கு பல நாமங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமங்கள் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய செயல்களை, அவருடைய மனதை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. பல நாமங்கள் இருக்கிறது. அதில் அடிப்படையாய் ஆரம்பித்த ஒரு வார்த்தை, ஒரு பெயர் யாவே என்பது. யெகோவா என்று ஆங்கிலமாக அதை மாற்றி பேசுகிறார். ஆனால் எபிரேய மொழியிலே யாவே என்று சொல்லப்பட்டது. யாவே என்று சொல்வதற்கு இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். யாவே என்றால் எப்பொழுதும் இருக்கிறவர், த எக்ஸிஸ்டிங் ஒன், எப்போதும் இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசேயிடத்திலே ஆண்டவர், உம்முடைய நாமம் என்ன, நான் என்ன எப்படி சொல்ல வேண்டும் உம்முடைய நாமத்தை என்று மோசே கேட்டதற்கு பதிலாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறவர். அதான் யாவே. இருக்கிறவர், இருந்து கொண்டே இருக்கிறவர், எப்போதும் இருப்பவர். இந்த யாவே என்று சொல்றதை மக்கள் சகிக்க முடியாமல் பயந்தார்கள், வாயிலே சொல்ல விரும்பவில்லை. காரணம், சீனாய் மலையில் யாவே என்று ஆண்டவர் சொன்ன உடனேயே ஜனங்கள் மிகவும் பயந்து போனார்கள், ஓட்டம் பிடித்தார்கள். ஐ ஆம், நானே உன் தேவனாய கர்த்தர், நானே என்று சொல்ல ஆரம்பித்த உடனே ஓடியே போய்விட்டார். நானே என்று ஆண்டவர் சொல்லும் போதே இடி இடித்தது, மின்னல் பயங்கரமாய் அடித்தது, நிலநடுக்கம் அந்த இடத்துல ஏற்பட்டது, பூமி குலுங்கியது, மலை நடுங்கியது, தீப்பிடித்து எரிந்தது மலை ஒன்று போல. இந்த நடுவிலே ஆண்டவர் நானே என்று சொன்னாரே, ஜனங்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அவருடைய காதுகளில் இடி விழுந்தது போல் இருந்தது. மோசேயும் பயந்து நடுங்கினார். ஆகவே இந்த வார்த்தையை சொல்ல மிகவும் பயந்தார்கள். இதை சற்று மாற்றி சொன்னார்கள். யெகோவா, யாவே என்று சொல்லாமல் யெகோவா. அது ஆங்கிலமாக அப்படியே வந்துவிட்டது. யெகோவா, யெகோவா, இந்த நானே என்பவர், நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாமே, யாவே கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது கூட நீங்க என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். தெரியுமா? என்ன வேணாலும் சேர்க்க. கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன், அன்பு நிறைந்தவராய் இருக்கிறேன், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறேன், எதை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன் என்றவர் சொன்னார்னு சொல்லு அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ இந்த யெகோவா இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, ஆனால் நம்ம ஊர்ல உள்ள வார்த்தையில கேட்டிருப்பீங்க. இப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா, எபிரேய மொழியில யெகோவா சூரி. சூரியன்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க பேரை கேட்டாலே கத்தியில குத்துறமாய் நமக்கு இருக்கு. நான் இந்த ஊர் மக்கள் சூரியலை நான் சொல்லலை. சிலர் சூரி மட்டுமல்ல, சூரி இல்லாமலே சூரி கத்தியோட இலையிறாங்க, அவங்கள சொல்லல. இங்க யெகோவா சூரி, TSURI, சூரி. டி வந்து சைலண்ட் ஆயிடுது, அமைதியாயிடுது. SURI மட்டும் சொல்றோம். எபிரேய மொழியில யெகோவா சூரி அப்படின்னு சொன்னா, The Lord is my rock. ஆண்டவர் என்னுடைய கண்மலையாயிருக்கிறார், கண்மலையாயிருக்கிறார். யெகோவா சூரி, ஆண்டவர் என்னுடைய கண்மலையாயிருக்கிறார். யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். கண்மலை அப்படின்னு பார்க்கும்போது மலை நமக்கு என்னவெல்லாம் உணர்வு கொடுக்குது? ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு
பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது, நமக்குள்ள ஒரு பெரிய பெருமிதத்தை கொடுக்குது. நம்ம இந்தியாவில் இமயமலை நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, இயற்கையாகவே நமக்கு அமைக்கப்பட்ட ஒரு அரண். அது மட்டும் இல்லைன்னா இப்போ இருக்கிறதோட பல நூறு தலைவலி நமக்கு ஏற்பட்டிருக்கும். நமக்கு அது ஒரு இயற்கையாகவே அரணாக இருக்கிறது. இந்த மலை நமக்கு உறுதியை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஸ்டெபிலிட்டி, இம்மூவபிலிட்டி, அன்பிரேக்கபிள், உடைக்க முடியாத ஒரு தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. இது நமக்கு ஒரு பெரிய பலத்தை ஞாபகப்படுத்துகிற ஸ்ட்ரென்த். இது நமக்கு ஒரு டிஃபென்ஸ், நமக்கு ஒரு தற்பாதுகாப்பு உணர்வை நமக்கு கொடுக்கிறது. இது நமக்கு ஒரு அடைக்கலம், ஃபோர்ட்ரஸ் இன் பேட்டில். இதெல்லாம் நமக்கு உருவாக்குகிறது மலைகள். நமக்கு முன்னால இந்தியாவை ஒரு காலத்தில் 800 ஆண்டுகள் முகலாயர்கள் ஆட்சி செய்தார். அப்போ அவங்க நிறைய உயர்ந்த இடங்கள்ல, மலைகள்ல, குன்றுகள்ல கோட்டைகள் அமைத்தார்கள், அரண்மனைகளை கட்டினார்கள். பாதுகாப்பு, உயர்ந்த இடங்கள்ல பாதுகாப்பு, எதிரிகள் எளிதாக வந்து தாக்கிவிட முடியாது, தாக்கி அழித்து விட முடியாது. அப்படியே எதிரிகள் தூரம் இருந்து வரும்போது முன்கூட்டியே அவர்களை கண்டுகொள்ளலாம், அவர்களை எதிர்த்தாக்குதல் நடத்த முடியும். ஆகவே உயர்ந்த இடங்களை தேடி போய் அங்கே செய்தார். இப்ப நம்ம ஆண்டவரை குறித்து யோசிக்கும் போது, ஆண்டவர் எவ்வளவாய் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்பிக்கைக்கு உகந்தவராய் இருக்கிறார். ஆண்டவரை நான் நம்பலாம். ஆண்டவர் என்னுடைய கண்மலை. நான் அவரை நம்பி இருக்கிறபடினால் 62ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் என் கண்மலையாய் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் கண்மலை, அவர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய அரண். கர்த்தருடைய நாமம் வல்ல துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். துருகம் என்றால் கோட்டைகளிலே சில பகுதிகளில் ஆங்காங்கே உயர்வாய் கட்டியிருப்பார்கள். அங்கிருந்து பார்த்தா உள்ள இருக்கிற ஆள் தெரியாது, வெளியில இருந்து பார்த்தா. ஆனா உள்ள அந்த அரணுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து வர்றவங்கள தெரியும். அங்கிருந்து சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளின் வழியாய் எதிரிகளை அடையாளம் கண்டு தூரத்திலிருந்தே, உயரத்திலிருந்தே கற்களையோ அல்லது அம்போ அல்லது தீப்பந்தங்களையோ வீசி அழிக்க நினைப்பார். இன்றைக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரஷ்யாவினுடைய பிரதமர் சொல்றாரு, அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்தே அமெரிக்காவின் பட்டணங்களை அழிக்கக்கூடிய பயங்கரமான ஏவுகணைகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அது உண்மையோ கப்சாவோ தெரியல. வழக்கமா கப்சா அடிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம வடகொரியா கிம், நல்ல உருண்டு திரண்டு முழு போய் அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கி போயிருக்கிறார். அது ஒரு பக்கம். ஆனா இருக்கலாம் ஒருவேளை. இன்னைக்கு இந்த அரண், இந்த கோட்டை, இதெல்லாம் தேவையில்லை. மலைகளுக்கு மேல பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து போய் எதிரியினுடைய லக்கை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போதல்ல, முந்தைய காலங்களில் சொல்றேன். அந்த காலங்களில் அரண் தேவைப்பட்ட தாவீதினுடைய வாழ்வில் நிறைய இடங்கள்ல கர்த்தர் என்னுடைய அரண், என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம், என்னுடைய பெலன், அவர் என்னுடைய கண்மலை, நிறைய சொல்றார். இன்னைக்கு இந்த கண்மலையை பற்றி ஒரு 4 விஷயம் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் என்னுடைய கண்மலை, யெகோவா ஜூரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் உண்மை என்னன்னா, ராக் ஆஃப் மை சால்வேஷன், என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை அவர். அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை, அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை. ரட்சகர், இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் ரட்சகர். அவர் என்னுடைய ரட்சிப்பு.
அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், என்னை மீட்டெடுத்தவர். கிரயம் செலுத்தி பணயம் வைக்கப்பட்டிருந்த என்னை மீட்டு கொண்டவர். அவர் என்னுடைய ரட்சிப்பின் அதிபதி. இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெளிநாட்டு சாமி இல்லை, வெள்ளைக்காரன் சாமி கிடையாது. வெள்ளைக்காரன் வெறும் 100 ஆண்டு தான் இந்த இந்தியாவை அரசாண்டான். அதுக்கு முந்தி கிழக்கிந்திய கம்பெனியர்கள் ஒரு 100 ஆண்டு ஆட்சி செய்தார்கள். வெள்ளைக்காரன் ஆட்சி முடிஞ்சு இப்போ ஒரு 75 வருஷம் நம்ம சுதந்திர தினமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முந்திங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். 51வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் 51வது வருஷம் தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார். 57ல் அவர் இறந்த கல்லறை இன்னைக்கும் இருக்கு. 7 இடத்துல அவர் சர்ச்சு கட்டினாரு. அந்த சர்ச் இன்னைக்கும் இருக்கு. கூடி ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்க. இந்து மதம் என்று இன்றைக்கு நாம் அறியப்படுகிற இந்த மதம் ஒரு மதமாக மாறுவதற்கு முன்னமே கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு மதக்கடவுள் அல்ல, இயேசு மத தலைவர் அல்ல, இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். உளையான சேறு, குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக வணக்கம், உளையான சேறு, இருந்து வெளியே வர முடியாது. பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள், விடுதலை அடைய முடியல. உளையான சேறு, ஆழமான குழி. இதிலிருந்து இயேசு என்னை குனிந்து தூக்கினார், என் நாற்றமெல்லாம் கழுவினார், தம்முடைய வஸ்திரத்தை என் மீது போட்டார், பிழைத்திரு என்று வார்த்தை சொன்னார். இதுதாங்க ரட்சிப்பு. நான் வழி தெரியாம தவிச்சேன். நிம்மதி எங்க கிடைக்கும்னு போனேன். புண்ணிய ஸ்தலங்களை தேடி போனேன். ஆனா இயேசு எனக்கு புண்ணியம் செய்தார். இயேசுவின் ரத்தம் புண்ணிய ரத்தம். இயேசுவின் ரத்தம் தீர்த்தம். அது என்னுடைய பாவத்தை கழுவியது. இயேசு என் இருதயத்தில் குல தெய்வமாக, இதய தெய்வமாக வந்தார், வசித்துக் கொண்டிருக்கிறார், என்னை விடுவித்தார். இப்பொழுது நான் முன்பு போல இல்லை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பேய்த்தனங்களிலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, தீய குணங்களிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன். இந்த யுத்தம் அவர் ஒருவரே தனித்து செய்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு பயணம் செய்த சில நாட்களில் செங்கடலின் எதிரே வந்து நின்றார்கள். இருதலை கொள்ளியாய் தவித்தார்கள். முன்பு செங்கடல், பின்னதாக இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைத்து எகிப்திய இராணுவம் வந்தது இவர்களை அழித்து விடுவதற்காக. அவர்கள் தங்களிடம் இருந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு, கண்டந்துண்டமாய் வெட்டி எறிவதற்கு அந்த கடற்கரை மணல்லையே இஸ்ரவேலர்களை உதைக்காமல் வீசி வெட்டி எறிவதற்கு வந்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்கள். இன்று காண்கின்ற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண்பதே இல்லை என்று. அன்றைக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், ஆண்டவர் யுத்தம் செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்திய சேனைக்கும் நடுவாக கர்த்தர் வந்தார். அவர்களை திரும்பி பார்த்தார். அவர்களுடைய ரதங்கள் சேற்றில் புதைந்தது, தத்தளித்தார்கள். செங்கடல் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் தனித்து யுத்தம் செய்தார். எனக்காக அவர், என் ரட்சிப்பின் அதிபதி, சத்ருவின் சேனைகளோடு தனித்து யுத்தம் செய்தார். எனக்காக சிலுவை சுமந்தார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அதான் அவர் செய்த யுத்தம். அன்பினால் யுத்தம் செய்தார். கொடுமை, கொடூரம், அராஜகம், அநியாயம், விக்கிரக வணக்கம், வேசித்தனம், வேசி மார்க்கம் எல்லாவற்றுக்கும் எதிராக அவர் தனித்து யுத்தம் செய்தார். பிசாசுகளும் அவனுடைய சேனைகளும் அவரோடு கூட யுத்தம் செய்தது. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் வெற்றி சிறந்தார்.
சிலுவையில் அவமானங்களை நமக்காக சகித்தார், நிந்தனைகளை சகித்தார், 3 ஆணிகளில் தொங்கினார். அவருடைய சரீரம் முழுவதும் காயங்களால் நிரப்பப்பட்டன. முதுகெல்லாம் உழுத நிலம் போல மாறிற்று. காரி உமிழ்ந்து அவருடைய முகத்தை துப்பினார்கள். கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். தலையில் முள் வைத்து அழுத்தினார்கள். இவர்களை எல்லாருக்கும் ஒரு பதிலும் சொல்லார். அத்தனை வேதனைகளையும் எனக்காக ஏற்றுக்கொண்டார். இயேசு எனக்காக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ருசித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த இயேசு என்னுடைய இரட்சகர், என் ரட்சிப்பின் அதிபதி. அவர் செய்த யுத்தத்தை வேறு யாரும் செய்யவே முடியாது. எல்லா மனிதர்களும் பாவிகளாயிருக்கிறபடினால் பரிசுத்தராகிய தேவன் இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களை தாமே சுமந்தார். நமக்காக இயேசு பாவமானார். நமக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், சாபமானார். அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை. இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த ரட்சிப்பு மகத்தான ரட்சிப்பு. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய கிரயம் அவர் அதற்காக கொடுத்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவேதான் 15வது அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே, யாத்ராகமம் 15:2 ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். மிரியாம் அந்த ஆராதனையை நடத்தும் போது பின்னும் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, நம்ம கவனிக்கிறோம் 15வது அதிகாரத்தில் 2வது வசனம், யாத்ராகமம் 15:2 எடுத்த வாசிக்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். போதும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord is my rock. யெகோவா ஜூரி. கர்த்தர் என்னுடைய கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை. அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரே என்னுடைய ரட்சகர். சங்கீதம் 27:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமுமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், எனக்கு வாழ்வளித்தவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த ரட்சிப்பு, இந்த ரட்சகர், நீங்க அவரை அனுபவிக்கிறீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறாரா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த ரட்சிப்பு இலவசம். நீங்க மனவருந்தி ஒரு முறை கேட்டால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். 2வது, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சிப்பின் கண்மலை மட்டுமல்ல, என்னுடைய அஸ்திபார கல். என்னுடைய அஸ்திபார கல், the rock of my foundation. என்னுடைய அஸ்திபார கல், அஸ்திபார கல். வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28, ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இவர் என்னுடைய அஸ்திபார கல். இது நல்ல கொத்தப்பட்டதுங்க, நேர்த்தியா பரீட்சிக்கப்பட்டது. உடையுமா? டெஸ்டுக்கு உட்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரித்து நம்மை போல எல்லா விஷயங்களிலும் அவர் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவர் பரீட்சிக்கப்பட்டவர். அவரை வஞ்சாங்க, அவர் திரும்ப வையல. அவரை பாடுபடுத்தினாங்க, பயமுறுத்தல் கூட செய்யல, ஒண்ணுமே சொல்லல.
அவளை திட்டுனாங்க, ஏளனம் பண்ணாங்க, பரிகசித்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். என்ன செய்த போதும் அவர் அன்பை வெளிப்படுத்தினார், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. திட அஸ்திவாரம் உள்ளது. எல்லா அஸ்திவாரமும் திட அஸ்திவாரம் உள்ளதல்ல. அநேக உயர்ந்த மாடி கட்டடங்கள் திடீரென்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுகிறது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் நிற்கக்கூடியது நல்ல அஸ்திவாரம் என்று நினைக்கிறார்கள். அது புதையும் மணல், சொருகு மணல்ல நிற்கிறான், புதைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டுகிறவர்கள், இயேசுவாகிய அஸ்திவாரத்தின் மீது கட்டுகிறவர்கள், என்ன காற்றடித்தாலும், என்ன புயல் அடித்தாலும், என்ன பெருவெள்ளம் வந்தாலும் அந்த இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களுடைய வீடு நிலைக்கும், அது அசையாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அஸ்திவாரம் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நானே வழி, வேறே வழி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அஸ்திவாரம் போட்டிருக்கிறதாக நினைக்கிறாங்க. அது சிங்கிங் சாண்ட், சொருகும் மணல், புதைந்து போய்விடும். சில இடங்கள்ல திடீர்னு நீங்க கேள்விப்படுவீங்க, வயல் உள் வாங்கிருச்சு, கடல் உள் வாங்கிருச்சு. குளிக்க போனாங்க, கரையில தான் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மணல்ல புதை உண்டார்கள். முக்கொம்புன்னு ஒரு இடம் இருக்கு திருச்சியில, போர்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்க போய் தர்ப்பணம் செய்யறதுக்கு போறாங்க. முன்னோர்களுக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி இறந்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அள்ளி, மிச்சர் அள்ளி போட்டா, பூ அள்ளி போட்டா, 1 ரூபாய சில்லறையா மாத்தி எரிஞ்சா நிறைய நன்மை வருமா. உயிரோடு இருக்கும்போது ஒரு டம்ளர் டீ கொடுக்கல, கொஞ்சம் லேசா ஒரு மாதிரி படுக்கையில் ஆன உடனே எல்லாரும் கூடி அவங்கள குளிப்பாட்டி, உடனே இளநீ தண்ணி கொடுத்து, உடனே தரையில் படுக்க வச்சு, உடனே சொல்லிய முடிச்சிட்டாங்க. முடிச்சு அனுப்பி விட்டாங்க போய் சேருன்னு. இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு இப்போ அவங்களுக்கு மிச்சர் அள்ளி போடுறாங்களாம். ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே குளிக்க போகும்போது அங்கே சொருகி போயிடுறாங்க. சொருகு மணல். அங்கே ஏதாவது சூழிகளி இருக்குதா, இல்லை ஏதாவது சடாமுனி படுத்திருக்குதான்னு எனக்கு தெரியல. காலை பிடிச்சி இழுத்துருமோ நம்ம தெரியும். இப்படி நிறைய மனிதர்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய அநேக அஸ்திவாரங்கள் செல்லாது. ஒரே ஒரு அஸ்திவாரம் தான் தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுதான் அந்த அஸ்திவாரம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இயேசு சொல்லி இருக்கிறார். நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன், வேற இல்லை. நானும் ஒரு வழின்னு சொல்லலை. நிறைய பேர் நம்மகிட்ட கப்சாடிப்பாங்க. ஒரு மலைக்கு நிறைய வழி இருக்கு, ஒரு டவுனுக்கு நிறைய வழி இருக்கு. உண்மைதான், இருக்கு. எல்லா நதியும் போய் கடல்ல தான் சேரும். அதனால எல்லாம் போய் மோட்சத்து போகும். இது இங்க போகும். ஆனா மேல ஒண்ணுதான் இருக்கு, மேல ஒண்ணுதான் இருக்கு. ஒரே ஒரு வழி, இயேசுதான் வழி. ஒரே ஒரு வாசல், இயேசுதான் வாசல். ஒரே ஒரு அஸ்திவாரம், இயேசுதான் அந்த அஸ்திவாரம். இந்த கல் அநேகரால் தள்ளப்பட்ட கல். இது இந்த சாமி, இயேசு சாமி, இந்த ஜாதி சாமி, தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம். நிறைய பேருக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை மட்டும் பற்றி சொன்ன மத பிரச்சாரம்,
அப்புறம் நீங்கள் குக்கரை பற்றி பேசுங்க, அது என்ன குக்கர் பிரச்சாரம்னு சொல்கிறதில்ல. காந்தியை பற்றி பேசுங்க, காந்தி பிரச்சாரம்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் பிரச்சனை வராது. இயேசு ஜீவனோடு இந்த பூமியில் வாழ்ந்தவர் 33 ஆண்டு. சரித்திரம் இருக்கிறது. நிஜமாய் சரித்திரத்தில் வந்தவர். கற்பனையான புருஷன் அல்ல, காவியத்தில் இருப்பவர் அல்ல, கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நிஜமானவர். அவருடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. அவர் பேசியது போல யாரும் பேசவில்லை, அவர் செய்தது போல யாரும் செய்யவில்லை, அவர் வாழ்ந்தது போல ஒருவர் வாழ்ந்ததில்லை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள்னு சொன்னது அவர் ஒரே ஒருவர் தான் அந்த பூமியில். அவரை பற்றி சொன்னா மத பிரச்சாரமா? எனக்கு வாழ்ந்து காமிச்சவர், என் வாழ்க்கையின் நாயகர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், என்னை மீட்க இந்த பூமிக்கு வந்தவர். அவரை பற்றி சொன்னா அப்படி சொல்றாங்க. என்னமோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு. யாரை பத்தியும் சொல்லலாமா? பொய்யெல்லாம் சொல்லலாமா? கற்பனையெல்லாம் சொல்லலாமா? உண்மையாக்கலாமா? உண்மையே சொல்லக்கூடாதா? உண்மையை உண்மைன்னு சொல்லக்கூடாதா? அவர் தான் போடப்பட்டிருக்கிற ஒரே அஸ்திபாரம். அதன் மேல எப்படி கட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் மேல கட்டணும். அவரை அஸ்திபாரமாக கொண்டு அவர் மேல் கட்ட ஆரம்பிச்சிட்டா பரலோகம் போகலாம். ஆனா எப்படி கட்டுறோம்? சிலர் வைக்கோல்னால, சிலர் மரத்தினால, சிலர் புல்லுனால, சிலர் விலை கூடின கற்கள்னால, வெள்ளினால, பொண்ணுனால கட்டுகிறோம். எல்லாரும் கட்டிட்டு தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவர் மேல கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செயலாலையும் கட்டுறோம், ஒவ்வொரு வார்த்தையாலையும் கட்டுறோம், ஒவ்வொரு நடவடிக்கையினாலையும் கட்டுறோம். எப்பவுமே கட்டிகிட்டே இருக்கும். செல்ஃபோனை போட்டு நோண்டி நோண்டி சும்மா பறக்க விடும்போது அப்பவும் கட்டிக்கிட்டு தான் இருக்கும், கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்படி கட்டுறோம்? ஒரு நாள் நம்ம கட்டுனதெல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். அக்னியானது அதை பரிசோதிக்கும். தேவனுடைய சமூகத்தில் பரிசோதிக்கப்படும். வெந்து போச்சு அப்படின்னா, புல்லில், வைக்கோல்ல, மரத்தில் கட்டின வெந்து போகும். அவனோ ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அஸ்திபாரத்தின் மேல கட்டுனதுனால எழுதியிருப்பாருங்க 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர். ஆனால் அதுவும் அக்னியிலிருந்து தப்புனது போல இருக்கும். கட்டுனது நின்றுச்சுன்னா, அக்னியில வேகாம நின்றுச்சுன்னா, அவர்களுக்கு வெகுமதி உண்டு, பாராட்டு உண்டு, பரிசு உண்டு, அங்கீகாரம் உண்டு, அநேக பாராட்டு. யோசித்து பாருங்க, நீங்க எப்படி கட்டுறீங்க? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையினால் நாம் கட்டுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயலாலையும், பார்வையாலையும், சிந்தனையினாலையும், பேச்சினாலையும் நம்ம கட்டிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி கட்டுறீங்கன்னு யோசித்து பாருங்க. இங்கே வந்தால் தான் பாவம் போல் மாஸ்க் போட்டு வாயெல்லாம் மூடி அப்படியே இருக்கும். நிறைய பேர் விரும்புகிறாங்க, இந்த மாஸ்க் வீட்லேயும் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது, வார்த்தையே வராது, சண்டையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகணுன்னு மாஸ்க் அப்படி துறை போட்டு வாயை திறந்தா லப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 ல பேசி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாய் தான். நானும் என்னுடைய சின்ன வாய் இல்லை, பெரிய வாய். அதுதான் பிரச்சனை. சிலருக்கு வாய் கொஞ்சம் பெருசு, நாக்கு கொஞ்சம் நீளம். என்னதான் பண்றது? அது எம்புட்டு காரியத்தை கொளுத்தி விடுறது தெரியுமா? ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுறது. சிலர் இதை கேட்டு போய் தற்கொலை பண்ணிடுறாங்க. சும்மாவா சொல்லியிருக்குது? இதெல்லாம் நம்ம கட்டுறது இல்லையா? இங்க வந்தா மட்டும் நம்ம ஒரு மாதிரி, வீட்டுக்கு போன வேற மாதிரி, இங்க வந்தா ஒரு லெவல், அங்க போன வேற லெவல். இல்லைங்க, யோசித்து பாருங்க. நீங்க நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கு. மார்க் போடு ஒவ்வொரு செயலுக்கும். நிக்கல், அவர் என்னுடைய அஸ்திபாரக்கல். The Lord is my foundation, the rock of my foundation. 3வது இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். The Lord is my revelation. Revelation hill, அவர் என்னுடைய வெளிப்பாட்டின் கண்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் தெய்வத்தை அறிய முடியும்.
இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து எங்களுக்கு பிதாவை காண்பியும், யெகோவாவை காண்பியும் என்று கேட்கிறார். அப்போ பிலிப்புட்ட இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, இவ்வளவு காலம் என் கூட இருந்தே, எவ்வளவு காலம்? ஒரு 3.5 வருஷம் செமினாரியில் படிக்கிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய பல்கலைக்கழகத்தில். கிட்டத்தட்ட இவர் பட்டமளிப்பு விழா பெற போறார், நடத்த போகுது. 3.5 வருஷம் டிகிரி முடிக்க போறார். முடிக்க போற இவரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரியல. ஆரம்பம் 1 1 2ங்கிறது 1+1 2, அதை படிக்கல. பாருங்க என்ன சொல்றாரு, எங்களுக்கு பிதாவை காண்பியும். ஆண்டவர் ரொம்ப நொந்து போனார். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்தோம், நீ அறியவே இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று எப்படி நீ சொல்லலாம்? எப்ப பாடமே 1ஆவது பாடமே அதான். இயேசு கிறிஸ்து தான் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் தான் நீங்க பார்க்க முடியும். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதே இல்லை, காணவும் முடியாது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை விட அதிக பிரகாசமாய் இருக்கிறது. நீங்க அவரை பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய ஒரே பேரான குமாரன் அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் அன்புள்ளவர் எப்படி தெரியும்? இயேசுவில் பாருங்க. தேவன் இரக்கம் உள்ளவர் எப்படி தெரியும்? இயேசுவில் பாருங்க. தேவன் மன்னிக்கிறவர் எப்படி தெரியும்? இயேசுவில் பாருங்க. அல்லாஹ் மன்னிக்கிறவர் எப்படிங்க தெரியும்? இயேசு சிலுவையிலே அறையப்படல, காணாம பிச்சுட்டு போயிட்டாரு, எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடைசி நேரத்தில் அப்படி இருந்த இடத்துல அப்படியே அப்ஸ்கண்ட் ஆயிட்டார். உனக்கு எப்படி தெரியும் இயேசு தப்பி அல்லாஹ் மன்னிக்கிறவர்னு எப்படி தெரியும்? எதை சொல்லுவ? என்ன ஆதாரம் இருக்கு? இயேசு மன்னிக்கிறவர். ஒரு கேள்வி கேட்டாரு ஒருத்தன், திமிர்வாதக்காரன். திமிர்வாதம்னா நம்ம திமிர் இல்லை, அது திமிர் இல்லாத ஒரு வாதம். அதாவது அது ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரில எனக்கு. சரி, வச்சுருக்காங்க, நம்ம பொதுவாக அதை ஏற்றுக்கிடுவோம். மன்னிக்கணும் தேவைப்பட்டால் பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டியது. திமிர்வாதம்னு பேர். எனக்கு புரியலை. நம்மகிட்ட இருக்கிறது தான் திமிர்வாதம். அந்த மனுஷனுக்கு இருந்தது முழுவாதம். அவனை உடம்பே அசைக்க முடியலை. அவனை கட்டி கயத்தில் இறக்குனாங்க, கூரை வழியாக கூரையை பிச்சுட்டு இறக்குனாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்கே இருந்து உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அது எப்படி இவர் சொல்லலாம்? அப்போ ஒரு கேள்வி கேட்டார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ இல்லை எழுந்து நட என்று சொல்வதோ எது எழுதுனார்? அது இன்னும் பெரிய சிக்கல. திக்கு முக்க ஆடி போயிட்டாங்க. எதுங்க எழுது? எது எழுது? எழுந்து நடன்னு சொல்ற எழுதா? மேல இருந்து கூரையை பிச்சுட்டு இறக்கியிருக்காங்க. இவன் சும்மா உயிர் மட்டும் இருக்கு, உடம்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. யாராவது எடுத்து கையை இப்படி போட்டா கை இருக்கு, காரு இப்படி போட்டா காலு வாலு மாதிரி சும்மா அடக்கு. இயேசு கிறிஸ்து இந்த முடியாத ரெண்டையும் அங்கேயே செய்தார். ரெண்டுமே எளிது கிடையாது, அவர்தான் செய்தார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தாங்க பாவத்துக்காக பிராயச்சித்தம் செய்தார். சும்மா போய் சாமி பாவத்தை மன்னியும்னு சொல்லி என்னத்தையாவது சுமந்துட்டு போய் அங்க போய் உடைச்சா மண்டே உடைச்சுக்கிடுமே தவிர மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும். இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார், என் பாவத்துக்காக பலியானார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு பரிகாரம் இல்லையே. பரிசுத்தமான ஒரு ரத்தம் பாவிக்காக சிந்தப்பட வேண்டும். இயேசு என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஆகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறது. அவர் என்னுடைய வெளிப்பாடு. அவர் பிளக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார். ரொம்ப பெரிய பிரச்சனை. மோசேக்கு லட்சக்கணக்கான மக்கள்
அவர் சொன்னபடி கேட்கல, மனம் உடைஞ்சு போச்சு, நொந்து போனாரு. ஆண்டவருக்கும் ரொம்ப மனசு கஷ்டம். அட போப்பா, இந்த ஜனங்களை, நீ பெத்த ஜனங்களை நீயே கூட்டிட்டு போ, நீயே கூட்டிட்டு தெரி, நான் வரலன்ட்டாரு. ரொம்ப துக்கம், என்ன செய்யறேன்னு தெரில. அந்த ஆண்டவர்கிட்ட போய் உங்க மனசை கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. லார்ட், ஷோ மீ யுவர் க்ளோரி, ஷோ மீ யுவர் வேஸ், டீச் மீ யுவர் வேஸ், ஷோ மீ யுவர் க்ளோரி. உடைய வழியை எனக்கு போதியும், உடைய மகிமை எனக்கு காண்பியும். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் விளங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப உறுதியா இருக்கியா அதுல? ஆமா. செத்தாலும் சாக வேண்டியது வரும், பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல, நான் உங்களுடைய மகிமையை காணும் சொன்னாரு. வா, ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலையின் வெடிப்புல நீ நில்லு, நான் உன்னை கரத்தால மூடுவேன். நான் கடந்து போகும்போது என் முகத்தை நீ பார்க்க மாட்ட, ஆனா என் மகிமையை நீ பார்ப்ப. ஆண்டவர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வேதம் அழகா சொல்லுகிறது, மோசேக்கு தம்முடைய வழியையும் இஸ்ரவேல் புத்தருக்கு தம்முடைய கிரியைகளையும் விளங்க செய்தார். மோசேக்கு ஆண்டவர் என்ன யோசிப்பார் என்று நன்றாகவே தெரியும். அதனால பதட்டம் இல்லாம போறார். தண்ணி இல்லையா, ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து தண்ணீர் கொடுப்பார், அவருக்கு நல்லா தெரியும். சாப்பாடு இல்லையா, விதைக்கல முடியாது, உழவு செய்ய முடியாது, அறுவடை செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. இனி எப்போ தானியத்தை இடித்து அதை ஆட்டி அதை தோசையாக சுட்டு இட்லியாக சுட்டு எப்போ சாப்பிட்றது? ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், மன்னாவை கொடுப்பேன். அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. தேவனுடைய மனது மோசேக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்படி யோசிப்பேன். இவரை கூப்பிட்டா விளங்காது. இவர் இடையில குறுக்கால வந்து நீ நல்ல நாள் பார்த்துருக்கேன்னு சொல்லி என்னத்தையாவது ஒரு குண்டை போடுவார். இவரை விடு, அந்த பாஸ்டரை கூப்பிடு, அவர் வந்தால் பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்தவன் போயிடுவார். அதனால ஐயா பிஸியாக இருப்பார், ரொம்ப வேலையாக இருப்பார். எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணுறது? பாஸ்டர், உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா என்ன? மோசேக்கு ஆண்டவரை தெரியும், ஆண்டவர் எப்படி யோசிப்பார்னு தெரியும். ஆக மோசேனுடைய வாழ்க்கை மேன்மையா இருக்கு. அந்த உடைக்கப்பட்ட பாறை, அந்த பாறையின் இடுக்கு, கண்மலையின் வெடிப்பு, அதுதாங்க இயேசு கிறிஸ்து. இவர் அடிக்கப்பட்டவர். ஒரு நாள் தண்ணி இல்லை, ஜனங்களெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு நன்றாக தெரியும். மிக நிதானமாய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர், இந்த சூழ்நிலையில நீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்களே, அதை சொல்லுங்க. கையில கோல் நீ எடுத்துட்டு வா, அந்த கண்மலையின் மேல நான் நிற்பேன், நீ அடியினார். அவர் தான் நிற்கிறார், அடி அவர் மேலதான் விழும். அவர் அடிக்கப்பட்ட கண்மலையானவர். தண்ணி பீரிட்டு பிளந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட கண்மலை, உடைக்கப்பட்ட கண்மலை. அங்க ஒரு சின்ன வெடிப்பு இருக்கு, அதுக்குள்ள நீங்களும் நானும் போய் ஒதுங்கினோம்னா தேவனை அறியலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். இயேசு கிறிஸ்து, அவரை அறியணும், அவரை இன்னும் அதிகமா தெரியணும், தேவனை அறியணும்னா இயேசுவில் தான் நீங்க பார்க்கணும். இயேசுவில் நீங்க இயேசுவை நெருங்கி சேர 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 சேர, இயேசுவோட உங்க பந்தபாசத்தை பெருக்க 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 கூடுதலாக நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, எலியா ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருந்தார். ஆண்டவர் அவனுக்கு எல்லாம் முதல் உதவி எல்லாம் செஞ்சார். விழாவில் தட்டி எழுப்பி அப்போ இறைச்சி, ரொம்ப அவர் டாக்டரு இதெல்லாம் கறியெல்லாம் சாப்பிடாதீங்க, வெஜிடேரியன் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சட்டம் பண்ணுற ஆளே கிடையாது போல இருக்கு, அவருக்கு கறி இல்லாமல் சாப்பிட முடியாது போல இருக்கு. அப்பமும் கேரி தாற்றங்கரையில் இருக்கும்போதும் அப்பமும் இறைச்சியும் தான் போச்சு. இப்பவும் பாருங்க, இவர் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டார்னு ஆண்டவர் அவருக்கு கறி இல்லாமல் சாப்பிட்னா பரவாயில்ல சாப்பிடு,
டாக்டர் சொல்கிறாருன்னு எப்போவுமே நீங்கள் உங்களை ஏமாற்ற வேண்டாம். அதனால் எப்படி சாப்பிடணும், கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம். ஆண்டவரோட மட்டும் சரியாக இருக்க, போய் சேர்ந்தா அங்கே தானே. அதனால் நல்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து கொண்டு போய் நிறுத்தினார். 40 நாள் அந்த பலத்தில் நடந்து ஓரேப் என்னும் பர்வதத்துக்கு வந்தார். இப்போ கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். கர்த்தர் தரிசனமானார்னா பாருங்க, பயங்கரமான காற்றடிக்குது. ஆனால் அந்த காற்றில் கற்களை எல்லாம் பேர்க்கிற மாதிரி காற்றுல ஆண்டவர் இல்லை. அதுக்கடுத்து பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, அதிலும் கர்த்தர் இல்லை. அக்கினி பற்றி பெரிய பிளம்பா எரிந்தது, அதிலும் கர்த்தர் இல்லை. ஆனா ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, கர்த்தர் பேசினார். அப்பதான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அவருக்கு தரிசனமான விதத்தை பார்த்தீங்களா? எங்கெல்லாமோ கர்த்தர் பேசுவார் அப்படின்னு நினைக்கும் போது அங்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பயங்கரமான காத்தடிக்குது, புகையெல்லாம் எழுப்புது, லைட்டெல்லாம் அத்துப்படியா இருக்குது, ஆட்டம் பாட்டமெல்லாம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் சத்தம் கேட்குதாங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. அம்புட்டு இருக்கு, மாக்கியெல்லாம் இருக்கு, கலர் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா மெல்லிய சத்தம் கேட்குதான்னா தெரியல. ஆண்டவருடைய மெல்லிய சத்தம். இந்த மெல்லிய சத்தத்தை கேட்டாலே எலியாவுக்கு நல்லா தேவனுடைய சிந்தை புரிகிறது. ஆபிரகாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம், ஆபிரகாமே, அவ்வளவுதான் கூப்பிட்டாருங்க. தட்டாப்புடான்னு எழுப்பி ஆண்டவர் பேசுறாருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். என்ன நெருக்கம், என்ன அவங்க அப்பா சின்னதா கூப்பிட்டா கூட உடனே என்ன தெளிவு. நித்திரை செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மா எவ்வளவு விழிப்பா இருக்குது பாருங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர் அறிந்தவர்கள், கூடுதலாய் அறிந்தவர்கள். எலியாவுக்கு தேவனுடைய மனது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால்தான் ஆண்டவரே சொல்றதுக்கு முன்னாடியுமே அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுகிறேன், வரக்கூடிய 3 வருஷம் 6 மாதத்துக்கு மழையும் இருக்காது, பனியும் பெய்யாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர்கிட்டே கேட்காம சொல்றாரு. உடனே ஆண்டவர் சம்மதிச்சிட்டாரு. எப்படி? ஆண்டவருடைய மனது இவருக்கு தெரியும். 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு என் வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யும்ங்கிறாரு. பெய்யுது. கர்த்தருடைய மனது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடிய கண்மலை, நமக்கு தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்மலை. 4வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். ப்ரொடெக்ஷன். The Lord is my protection, strength, protection. நீ எத்தனையோ இடங்கள்ல திரும்ப திரும்ப படிக்க முடியும். 18வது சங்கீதம் ஏற்கனவே தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் சொன்னதை தான் 22வது அதிகாரத்தில் எழுதினதை தான் திரும்ப எழுதியிருக்குது. அங்கே எழுதியிருக்கு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லுகிறார். அநேக இடங்கள்ல அந்த 22வது அதிகாரம் 2 சாமுவேல் பல இடங்கள்ல ஆண்டவரை குறித்து அவர் என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும். நிறைய இடங்கள்ல சொல்றார். ஆண்டவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய பாதுகாப்பு, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை பலம் 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்துட்டா பலம் வந்துடும் இல்லையா? ஒத்தையாளா நிற்கும் போது நமக்கு முடியாது. 3 பேரா 4 பேரா நிற்கும் போது பலம் வருது. நம்ம பக்கத்தில் நிறைய பேர் நின்னாங்கன்னா ஒரு அசாதாரணமான பலம் நமக்கு வந்துவிடும். பவுல் சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல
ராயனுக்கு முன்பாக நிற்கும்போது ஒருத்தருமே என் கூட இல்லை, எல்லாரும் என்னை விட்டு விலகி சென்றார்கள் அப்படின்னு சொல்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமர கடவது அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னார்? சுமராதிருப்பதாக. நம்ம இப்படி ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம மாத்தி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அவர்கள் தலையின் மீது இடி விழட்டும். என் கூட சுவிசேஷ ஊழியத்தில் காலவாரினாங்க, நிற்க வேண்டிய அந்த நேரத்தில் என்ன எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. சும்மா விடாதீங்க, அவங்க ரட்சிப்பை கேன்சல் பண்ணுங்க, அவங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி கூட போடுங்க. நமக்கு அவ்வளவு கிறுக்கு பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்ட மாதிரி என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதான் கர்த்தரோ எனக்கு துணை நின்று. பாருங்க, God is my strength, the Lord is my strength. கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் பிரஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். He is my protection, He is my strength. என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது ஒத்தையில் இருக்கிறோமே, நம்ம அந்த கிராமத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இயேசுவை பின்பற்றி போகிறேனே, முடியுமா? என் கூட யாரும் இல்லையே, கூடி ஜெபம் பண்ண யாரும் இல்லையே, ஒருத்தருமே இல்லையேன்னு நினைக்காதீங்க. கர்த்தரோ உங்களுக்கு துணையாய் நிற்பார். எத்தனை இடத்துல கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணையாய் நிற்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Never feel lonely. Don't think you are so alone. You are not all alone. God is with you. The Lord of my rock. என் ரட்சண்யத்தின் கண்மலை, ரட்சண்ய கொம்பு, ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் யோசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட துணையாக இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் உங்களுடைய தேவனா? அவருடைய பாதுகாப்பை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அவருக்குள்ள நீங்கள் வளர்கிறீர்களா? அவருடைய வெளிப்பாடு, அவரோடு உள்ள உறவு, அதில் நீங்கள் வளர்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இடங்களில் எழுந்திருப்போமா? பிரார்த்தனை செய்வோம்.